உத்தமபாளையம் அருகே நில தகராறில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 4 பேருக்கு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள ராயப்பன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகிப்பவர் பால்ராஜ். இவர் கடந்த 2011ஆம் ஆண்டு தனது உறவினர்களான ஜஸ்டின் திரவியம், சகாயம் மற்றும் சேவியர் ஆகியோரோடு சென்று பக்கத்து தோட்டத்துக்காரரான தீயணைப்பு துறையில் பணிபுரியும் ரமேஷ் என்பவருடன் நிலத்தகராறில் அடிக்கடி சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் ரமேஷ் கொடுத்த புகாரின் பேரில் ராயப்பன்பட்டி போலீசார் கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கானது உத்தமபாளையம் சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் நீதிபதி சிவாஜி சிலையா தலைமையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் பால்ராஜ் மற்றும் உறவினர் ஜஸ்டின் திரவியம் ஆகிய இருவருக்கும் 5 ஆண்டு சிறை தண்டனையும், சகாயம் மற்றும் சேவியர் ஆகிய இருவருக்கும் 3 வருட சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் ஊராட்சி மன்ற தலைவர் பால்ராஜ் உட்பட உறவினர்கள் 4 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.